நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டே அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை மற்றவங்களுக்கு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி. உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது எப்படி அப்படின்னு. ஏன்னா நிறைய நிறுவனங்கள் பாட்டிலில், பேக்கெட்டில், இல்லைனா பவுடர் ஃபார்மேட்டில் நிறைய விற்கிறாங்க. இது என்ன வார்த்தை வச்சுருக்காங்கன்னா, பிளட் பியூரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்காக எங்கள்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு டானிக்கு, ஸ்பெஷல் பவுடர், இதை மட்டும் சாப்பிட்டோம்னா போதும், உங்கள் பிளட் அப்படியே பயங்கர குவாலிட்டியான பிளட்டாக மாறிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரத்தத்தை சுத்திகரிக்கணுமா அப்படின்னா சுத்திகரிக்கணும் தான், அதே நேரம் சுத்திகரிக்கக்கூடாது. அது என்ன ரெண்டும் போட்டு குழப்புறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது ஒரு ரத்தம் அப்படின்னா அதில் நல்ல பொருளும் இருக்கணும், கெட்ட பொருளும் இருக்கணும். ஆனால் அதோட ரேஷியோ மாறணும். நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு தெருவுக்குள்ளே ஒரு சப்ளையர் வராரு. ஒரு லாரியில் நிறைய வீடுக்கு மளிகை ஜாமான் எடுத்து வராருன்னு வச்சுங்களேன். அவர் அந்த தெருவில் ஒரு 10-20 வீடு இருக்கா, அப்படியே போய் ஜாமான்களை டெலிவரி பண்ணிட்டு வராரு. பொருட்களை, மளிகை பொருட்களை, எண்ணெய், சமையல் பொருட்கள் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு வராருன்னா, அன்றைக்கி மாலை நேரம் இன்னொரு வண்டி போகும். அது என்ன, அந்த குப்பை எடுக்கிற வண்டி. இது போய் அந்த குப்பைகளை கலெக்ட் பண்ணிட்டு வரும். இது நம்ம ஊர் பகுதிகளில் அவ்வளோவா இருக்காது. சில வளர்ந்த நகரங்களில் இருக்குது. வெளிநாடுகளில் பார்த்தா தெரியும். சப்ளையருங்க வண்டி வேறு, குப்பை வண்டியும் அதே மாதிரி கரெக்டாக எல்லா தெருவுக்குள்ளரையும் வரும். அப்போது முதல்ல நல்ல பொருட்கள் எடுத்து போகிற வண்டியில் தான் ஜாம் அதிகமாக இருக்கும். அந்த குப்பை எடுக்கிற வண்டி பார்த்திங்கன்னா குப்பை குறைவாக தான் இருக்கும். ஏன்னா மக்கள் பயன்படுத்தினது போக மிச்சம் வேஸ்ட்டுங்க தான் வரும். அது மாதிரி தான் உடம்பும். ரத்தம் நல்ல ரத்தங்கிறது நிறைய போகணும், அதோட கழிவுகள் போகிற ரத்தங்கிறது குறைவாக வரணும். ஆனால் இப்போ இருக்கிற வாழ்வியல் இந்த சூழல்களில் பெரும்பாலானவங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நல்ல ரத்தம் குறைவாக இருக்குது, கெட்ட ரத்தம் அதிகமாக இருக்குது. அதாவது கெட்ட ரத்தத்தில் கெட்ட பொருட்கள், அதாவது யூரியாவோ இல்லை கெட்ட கொழுப்புகளோ இல்லை வேறு மினரல்ஸோ விட்டமின்ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கெட்ட விஷயங்களாக தான் அதிகமாக இருக்குது. அப்போ நல்ல பொருட்கள் இல்லை. அப்போ நல்ல பொருட்கள் அதிகமாகவும் கெட்ட பொருட்கள் குறைவாகவும் இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமானவங்க. முழுக்க நல்ல பொருளாகவே இருக்குனாலும் அதுவும் இருக்கக்கூடாது. உடம்பு அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நல்ல பொருள் போகணும், கெட்ட பொருட்களை செல்கள்கிட்டேருந்து எடுத்துகிட்டு திரும்ப அது யூரினாவோ மோஷனாவோ வேர்வையாவோ உடம்பு அனுப்பணும். அப்போ இந்த 2 ப்ராசஸுமே சரி நடக்கணும். அப்போ அந்த ரத்தத்தை நல்ல ரத்தம் அதிகமாகவும் கெட்ட ரத்தம் குறைவாகவும் ஆக்கிறதுக்காக பியூரிஃபிகேஷன் என்ன இருக்குது, வீட்டு வைத்தியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தேனை நம்ம ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கணும். குங்குமப்பூ இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணணும்னா சும்மா ஒரு பிஞ்சு, சிட்டிகை அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிஞ்சு நல்ல தரமான குங்குமப்பூவாக இருக்கணும். அது சில நாடுகளில் இருக்குது, நம்ம ஊர் பகுதியில் எப்படி தரம் இருக்குன்னு தெரியலன்னா அதுலேயும் டூப்ளிகேட்லாம் வந்துருச்சுங்கிறாங்க. அதனால் சும்மா ஒரு சிட்டிகை குங்குமப்பூ ஒரு ஸ்பூன் தேனும் நல்ல தரமான தேனாக இருக்கணும். அதை போட்டு அந்த ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரணும். காலைல பல்லுகள் விளக்கிட்டு ஆயில் புல்லிங்லாம் பண்ணிவிட்டு உடற்பயிற்சிலாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதை சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் திரும்ப பசி வரும்போது நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ இப்படி சாப்பிடும்போது ரத்தம் இயற்கையாகவே சுத்திகரிக்கும். காரணம், உடற்பயிற்சி ஆயில் புல்லிங்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி இயற்கையான தேனையும் குங்குமப்பூவையும் நீங்கள் சாப்பிடும்போது உடனடியாக ரத்தத்தில் இருக்கிற கெட்ட பொருட்களை உடனடியாக அந்தந்த பகுதிகளை அமைச்சிரும். உதாரணமாக வேர்வை சுரப்பிக்கு போக வேண்டிய அந்த குப்பையை அங்கே அமைச்சிரும், மோஷனுக்கு போகிறத கரெக்டாக அமுச்சு விட்டுரும், யூரினுக்கு போகிறத கரெக்டாக அமுச்சு விட்டுரும். இந்த மாதிரி கரெக்டாக பிரித்து அமுச்சிரும். அப்போது நம்ம காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்க கழிவுகள்லாம் தானாக நீங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ரத்தத்தில் நல்ல பொருள் அதிகமாகவும் கெட்ட பொருள் குறைவாகவும் இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன விஷயந்தான் இது. அதனால் இந்த வீட்டு குறிப்பு பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே பயன்படுத்தலாம். சிறுவர்களாக இருந்தால் கொஞ்சம் அளவு குறைச்சிக்குங்க. ஒரு அரை சிட்டிகை 1/2 ஸ்பூன் தேன் வச்சுங்க. பெரியவங்களாக இருந்தால் ஒரு சிட்டிகை குங்குமமும் ஒரு ஸ்பூன் தேன் வச்சுங்க. கண்டிப்பாக இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டே அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.